நண்பர்களோடு பழகும் போது அவர்கள் ஒரு நாள் நமக்கு எதிரிகளாகலாம் என்று பழகுங்கள். எதிரிகளோடு பழகும் போது நண்பர்களாக பழகுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் உங்க எல்லா பிசினஸ் மேனுக்கும் ஒரு ஸ்டாயிக் பிரின்சிபல் கற்றுக் கொடுக்கணும். நீங்க காலையில எழுந்த உடனே உங்களால எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுக்கு வரைக்கும் உதவி பண்ணிக்கிங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்துக்கெல்லாம் உதவி பண்ணிக்காதீங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதது எப்பவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபேஷன் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். நீ அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்காத. நீயும் ஃபேஷன் பண்ண கத்துக்க. விளம்பரம், விளம்பரத்தை நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க போல. விளம்பரம் எவ்வளவு முக்கியம்னா, ஒரு அழகான பெண்மணி நடனம் ஆடுகிறார், ஆனா லைட் இல்ல மக்கள் பார்க்கறதுக்கு. அந்த லைட்டு தான்பா விளம்பரம். இவர் விளம்பரம் போடலன்னா அந்த அம்மா டான்ஸ் ஆடுறதே தெரியாது. இல்ல இப்ப நான் எதுக்கு பொறுமையா இங்க வந்து உட்கார்ந்து பார்க்கிறேன்? நான் என்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ள விரும்புகிறேன். பொதுமக்களின் ஆதரவை நான் தேடுகிறேன். இதுதானே உண்மை. இது ஒரு தேடுதல். நட்புல கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, என்னோடு ஒருத்தர் ஒத்து போகவில்லை என்றால் அவர் மேல் எனக்கு கோபம் வர வேண்டியதில்லை. இந்த ஒத்து போகாத தன்மையை மட்டும் தனியாக வைத்துவிட்டு இது நல்ல நன்மைகளோடு பழகுங்கள். எனக்கு ஒரே ஒரு என்னன்னா, வாழ்க்கையில வந்து நம்மளோட லட்சியம் எங்க இருக்கலாம், ஆனா நம்மளோட செயல் அது ஒன்னா இல்லைன்னா வாழ்க்கையில படி ஜெயிக்க முடியாது. ஏன்னா மனிதன்னா தான் நம்மளோட நினைப்பு எப்படி இருக்கு, நம்மளோட உணர்வு எப்படி இருக்கு, நம்மளோட செயல் எப்படி இருக்கு, இது மூணுமே சேர்ந்தாதான் நம்மளால படி ஜெயிக்க முடியும். ஐ எம் வெரி ஹாப்பி, வெரி பீஸ்ஃபுல். ஒரு ஹோலிஸ்டிக் சக்ஸஸ் இருக்கிறதுனால வெரி வெரி கிரேட்ஃபுல் டு காட். நீங்கள் என்ன ஒரு சுச்சுவேஷனை வீட்டுக்கு போனாலும், ஒரு சந்தோஷமாக போனாலும் அதை வந்து அதிகமாக தெரியும். நீங்கள் ஒரு வருத்தத்தோடு போனாலும் உங்கள் ஒய்ஃப் வந்து நல்லா ரிசீவ் பண்ணும்போது, நல்லா பேசும்போது அது வந்து அப்படியே வந்து ஒரு மனசு வந்து அப்படியே இறங்கிடும். ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுவோம், இதை ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு தோணும். ஸோ த சக்ஸஸ் ஆஃப் அ மேன் இஸ் ஆல்வேஸ் பேஸ்ட் ஆன் த ஒய்ஃப் அண்ட் த ஸ்பவுஸ் ஹீஸ் சோசன். ரெண்டு சூஸ் பண்ணிருக்கீங்களா? ஒரே ஆள் ரெண்டாவும் இருக்கணும்னு சொல்கிறேன். டாக்டர் பிரசன்ட் அழகாக கூறினார். அவர் என்ன கூறினார்னா, அதில் ஒரு பெரிய பொருளடக்கமே இருக்கிறது. மனைவி என்பவள் ஓகே, அதுவும் ப்ரொஃபஷனலி பிஸ்னஸ் பீப்புள் அண்ட் எவ்ரித்திற்கு இன்பத்தை கூட்டுவதற்கு பல மடங்கு இருக்கிறாள். துன்பப்பட்ட போது ஒரு தோள் கொடுக்கிறாள். ஸோ அந்த 99% ஆஃப் டாக்டர் பிரசன்னாஸ் விக்டரி இஸ் பிகாஸ் ஆஃப் த டாக்டர் ஆர்த்தி he has chosen to marry. நண்பர்களோடு பழகும் போது அவர்கள் ஒரு நாள் நமக்கு எதிரிகளாகலாம் என்று பழகுங்கள். எதிரிகளோடு பழகும் போது நண்பர்களாக பழகுங்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது. அதுக்கப்புறம் உங்க எல்லா பிசினஸ் மேனுக்கும் ஒரு ஸ்டாயிக் பிரின்சிபல் கற்றுக் கொடுக்கணும். நீங்க காலையில எழுந்த உடனே உங்களால எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதுக்கு வரைக்கும் உதவி பண்ணிக்கிங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்துக்கெல்லாம் உதவி பண்ணிக்காதீங்க. உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாதது எப்பவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஃபேஷன் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். நீ அதை கண்ட்ரோல் பண்ண பார்க்காத. நீயும் ஃபேஷன் பண்ண கத்துக்க. விளம்பரம், விளம்பரத்தை நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க போல. விளம்பரம் எவ்வளவு முக்கியம்னா, ஒரு அழகான பெண்மணி நடனம் ஆடுகிறார், ஆனா லைட் இல்ல மக்கள் பார்க்கறதுக்கு. அந்த லைட்டு தான்பா விளம்பரம். இவர் விளம்பரம் போடலன்னா அந்த அம்மா டான்ஸ் ஆடுறதே தெரியாது. இல்ல இப்ப நான் எதுக்கு பொறுமையா இங்க வந்து உட்கார்ந்து பார்க்கிறேன்? நான் என்னை விளம்பரப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்து கொள்ள விரும்புகிறேன். பொதுமக்களின் ஆதரவை நான் தேடுகிறேன். இதுதானே உண்மை. இது ஒரு தேடுதல். நட்புல கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, என்னோடு ஒருத்தர் ஒத்து போகவில்லை என்றால் அவர் மேல் எனக்கு கோபம் வர வேண்டியதில்லை. இந்த ஒத்து போகாத தன்மையை மட்டும் தனியாக வைத்துவிட்டு இது நல்ல நன்மைகளோடு பழகுங்கள்.